கோவையில் வேலுமணி ஐயா மைக்கை பிடிக்கார். அந்த தொகுதி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க வந்துட்டு மைக்கை பிடிச்சாரு. நாங்கள் 10 வருஷமா ஆட்சி பண்ணோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோன்னு செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்கோம். உங்களுக்கு அப்படி என்ன இருக்கு? கோயம்புத்தூரை நடுத்தரில் விட்டுட்டீல அப்படின்னு கேட்காரு ஆளுங்கட்சியை பார்த்து. அரசு மருத்துவமனை எப்படி சென்னை போகணும், ஆர்த்தரிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு சென்னை போகணும், இதெல்லாம் கோயம்புத்தூர் கொண்டு வந்தோம். இங்கேயே பண்ண நிறைய ஆர்த்தரிச்சி நடக்குது. அதே போல 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். 50 வயசுக்கு மேற்பட்டவருக்கு பிரஷர் வந்தா ஒரு கையால் வர போயிடும், 3 மணி நேரத்துக்கு கொண்டு போனீங்கன்னா சரி பண்ணிடலாம். கேத்லாப்னு ஒரு மிஷின் 6 கோடிக்கு வாங்கி கொடுத்தோம். இவ்வளவு சொல்றோம். அதே போல 6 புதிய கல்லூரி, 6 புதிய தாலுகா, எல்லா பில்டிங் புதுசு, கமிஷனர் கட்டி கொடுத்தோம், கோர்ட் கட்டி கொடுத்தோம், எஸ்பிஎஃப் கட்டி கொடுத்தோம், கலெக்டர் கட்டி கொடுத்தோம். எல்லாமே நாங்க தான் பண்ணோம். உரிமையோட இன்னைக்கு கேஆர் ஓட்டு கேட்கிறாரு. திட்டங்களை செஞ்சுட்டு ஓட்டு கேட்கிறோம். திமுக எந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்பீங்க? என்ன பண்ண ஓட்டு கேட்கறதுக்கு? மக்கள் நீங்க வந்து திமுக வேட்பாளர் வந்தா நீங்க சரியான பாடம் போகணும், என்ன செஞ்சுட்டு உள்ள வந்து கேட்கணும்.